அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உம்மத்தார்களே. அண்டை வீட்டாரின் உரிமைகள் தலைப்பில் ஒரு சின்ன பதிவு. ஒரு விஷயம் ரொம்ப அற்பமானது அப்படின்னு நினச்சி நம்ம அண்டை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்காம நம்ம இருந்துடக்கூடாதான். இதுக்கு ஆதாரமாக நமக்கு புகாரி 2566லையும் முஸ்லீம் 1868லையும் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. பார்க்கலாமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க, முஸ்லீம் பெண்களே, ஒரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆற்றுடைய குழம்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி 2 பேருமே அதை இழிவாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முஹப்பத்தான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களாம். இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பொருள் தரம் உயர்ந்ததாக தான் இருக்கணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிபந்தனை கிடையாது. ஒரு விஷயம் நம்ம அற்பமாக கருதக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூடயும் அந்த டைமில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய தேவையுடையதாக இருக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது இல்லையா? கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி எந்த ஒரு அன்பளிப்பையும் நம்ம அண்டை வீட்டாருக்கு நம்ம கொடுக்க அதை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொடுக்க யோசிக்கக்கூடாது. நம்ம கொடுக்கவும் தயங்கக்கூடாது, நம்ம வாங்கவும் தயங்கக்கூடாது. அற்பமான விஷயமா இருந்தாலுமே கூட அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் லேசாக்கி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.